ஒரு புத்தகத்துக்கு நடுவில் வரக்கூடிய குட்டி குட்டி கதைகளை மட்டும் சொல்லக்கூடியது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய கோல்டன் ஸ்டோரிஸ் ஃப்ரம் கோல்டன் புக் செக்மெண்ட். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற புத்தகத்துக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு சூப்பரான கதையை தான் பார்க்க போறோம். இது நம்ம ஜிஎஸ்டிபி செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 30. நிறைய பேர் திறமை இருந்தும் தோல்வியடைய என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதது தான். அதாவது இந்த நேரத்துக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் அந்த வேலையை அந்த நேரத்துக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. கவனம் சிதறாம இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கணும். இது சம்பந்தமான ஒரு கதையை தான் நம்ம இந்த புத்தகத்துல இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு இளவரசன் ஒரு சின்ன நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய நாட்டுக்குள்ளேயே அவனுடைய ஆட்சி பிடிக்காமல் சில மக்கள் இருந்தாங்க. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு அவனுடைய ஆட்சி பிடிச்சிருந்தது. இவன் இப்பதான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கான். இளவரசன் கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல ஆட்சி செய்வான் அப்படின்னு நம்பக்கூடிய மக்களும் ஏராளமானவர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அந்த இளவரசனுக்கு ஒரு சோதனை வந்தது. பக்கத்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரரசன், அவன் ஏற்கனவே நிறைய நாடுகளை ஜெயிச்சவன், அவன் இந்த இளவரசன் மீது படையெடுத்து வந்தான். இவன் நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இளவரசனுடைய ஆட்சிக்கு அந்த பேரரசனுடைய ஆட்சியே நல்லா இருக்கும், அதனால இந்த போர்ல நம்ம இளவரசன் தோக்கணும் அப்படின்னு சில பேர் நினைச்சாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம இளவரசன் தோக்க கூடாது, அவன் கூடிய சீக்கிரம் நல்லாட்சி தருவான், அவனுக்காக நம்ம வீரத்தோட போரிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் போருக்கு கிளம்பினாங்க. ஆனா என்னதான் வீரமா போரிட்டாலும் அந்த போர்ல அந்த இளவரசனுடைய படை தோற்றது. அந்த இளவரசன் அந்த பெரிய பேரரசன் முன்னாடி மண்டிட்டு நின்னான். அந்த பேரரசனுக்கு அந்த இளவரசனை பார்க்கும் போதே பாவமா இருந்தது. அதனால அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நான் உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன், அந்த சோதனையில நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ இழந்த நாட்டையும் உன் உயிரையும் உனக்கே திருப்பி தருவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பேரரசர். அது என்ன சோதனை அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல விளிம்பு வரைக்கும் தண்ணீரை நிரப்பி உன்னுடைய தேசத்துல இருக்க ஒரு முக்கியமான தெரு முன்னாடி குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நடக்கணும். அப்போ அந்த பாத்திரத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது. அப்படி ஒரு சொட்டு தண்ணி கீழே விழாம நீ நடந்துட்ட அப்படின்னா நீ ஜெயிச்சிட்ட, உன்னுடைய உயிரும் உன்னுடைய நாடும் உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா ஒருவேளை அந்த பாத்திரத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்துருச்சுன்னா கூட உன்னோட தலைய இளநீ சீவர மாதிரி என்னோட படை வீரர்கள் சீவிடுவாங்க அப்படின்னு அந்த பேரரசன் சொன்னான். சரின்னு இந்த சவாலுக்கு இளவரசனும் ஒத்துக்கிட்டான். ஒரு பாத்திரம் நிறைய விளிம்பு வரைக்கும் தண்ணீர் ஊற்றி அவனிடம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த தெருவை சுற்றி ஏராளமான மக்கள் கூடியிருந்தாங்க. அவங்க பயங்கர கூச்சல் போட்டாங்க. அதுல வெகு சில மக்கள், இளவரசரை உங்களால முடியும், இளவரசர் வாழ்க, இளவரசர் வாழ்க அப்படின்னு கூச்சலிட்டாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவனால இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, இளவரசரே நீங்க சாக போறீங்க, இளவரசா நீ சாக போற, இவன் தலையை இன்னைக்கு வெட்டுறதை நம்ம பார்க்க போறோம், நீ சாக போற, நீ சாக போற அப்படின்னு அவனை பயங்கரமா கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இளவரசன் அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு துள்ளி நீர் கூட கீழே விழாம நடக்கணும் அப்படிங்கிறதுலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தினா. அதே மாதிரி நடந்து அந்த சோதனையில ஜெயிக்கவும் செஞ்சான். அந்த பேரரசனை இதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சோதனையை 2 இளவரசர்களுக்கு அவன் கொடுத்துருக்கான். ஆனா அவங்க யாருமே அதுல ஜெயிச்சதில்ல, எல்லாருமே தோத்துட்டாங்க. ஏன்னா இத்தனை பேர் கூடி நின்று நீ தோத்துருவ, நீ தோத்துருவ, நீ தோத்துருவ அப்படின்னு கூச்சலிடும் போது மரண பயத்துல கண்டிப்பா சில தவறுகளை செய்வாங்க. ஆனா இவன் அப்பவும் கவனம் சிதறாம இதுல ஜெயிச்சிட்டானே அப்படின்றனாலேயே அந்த பேரரசர் அந்த இளவரசனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு, அவனுடைய நாட்டையும் திருப்பி கொடுத்தாரு. அதை விட போனஸா இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். நீ இந்த மாதிரி கவனம் சிதறாம நடந்துட்டு இருக்கும்போது உன்னுடைய நாட்டு மக்கள் சிலரே, இளவரசே நீ செத்துருவ, நீ செத்துருவ அப்படின்னு ஒன்னு கேலி பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு நீ ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அதே மாதிரி வெகு சில மக்கள், ரொம்ப ரொம்ப வெகு சிலர், இளவரசர் வாழ்க, உங்களால முடியும் அப்படின்னு பாராட்டினாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பேரரசர் சொன்னார். அப்பதான் அந்த இளவரசன் சொன்னா, என்னை ஊக்கப்படுத்தினது யாரு, நீ தோத்துருவ, நீ தோத்துருவ அப்படின்னு என்னை கேலி பண்ணது யாரு அப்படின்லாம் நான் பார்க்கவே இல்லையே, என்னுடைய கவனம் முழுக்க அந்த பாத்திரத்தின் மேல மட்டும்தான் இருந்தது, அதனாலதான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த இளவரசன். இதே மாதிரி தாங்க நம்ம ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது உன்னாலெல்லாம் இதெல்லாம் பண்ணவே முடியாது, நீ தோத்துருவ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளை டிமோட்டிவேட் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜியை தான் பாதிக்கும். அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய இலக்கு மேலே மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களோட இலக்கை நோக்கி உங்களை அழைத்து செல்வதாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் உங்கள் இலக்கை அடைய முடியும். எப்படி அந்த இளவரசன் கவனம் சிதறாமல் ஒரு ஒழுக்கத்தோட வெற்றி பெற்றானோ அதே போல் நீங்களும் கவனம் சிதறாமல் ஒரு ஒழுக்கத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் உங்களுடைய இலக்கை நீங்கள் நினைச்ச நேரத்தை விட பாதி நேரத்தில் அடைய முடியும்.
இதுதான் இந்த புத்தகத்துல இருந்த ஒரு குட்டி கதை. இதை விட இந்த புத்தகத்துல நம்ம எப்படி ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்துல உள்ள பல முக்கியமான கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடிய விரைவில் நம்ம எப்படி கவனம் சிதறாம ஒரு ஒழுக்கத்தோட ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்றது அப்படின்னு இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பாயிண்டா சொல்றேன். இது போல பல நல்ல புத்தகங்கள்ல இருந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.